Hello friends, welcome to Mr. and Mrs. Black. இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைல் சூடான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊர் திண்டுக்கல் பிஎஸ் கோட்டையில் இருக்கோம். ஒரு அசத்தலான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடிமேடாக விற்கிற பிரியாணி மசால் பொடி ஒரு ஃபுல் பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 சைஸ் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெமன் சாறை அது மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லா கறித்துண்டு மேலேயும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவு இந்த மசாலாவை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு விறகடுப்பில் நெருப்பு மூட்டிக்கலாம். சாதாரணமாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற பிரியாணியோட சுவையை விட கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிற இந்த விறகடுப்பு பிரியாணி இன்னமும் சுவையாக வரப்போகுது. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் 3 கடலை அளவு கடையில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உதிரி மசாக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், சோம்பு, கசகசா இது எல்லாமே இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக ஆனதும் இப்போ இந்த எல்லா உதிரி மசாலாக்களையும் இது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா உதிரி மசாலாக்களையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் வறுபடணும். இப்போ சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏழு to 8 பச்சை மிளகாய் அளவு பாதியாக கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணது இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா தழை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினா தழை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி நீள் வாக்கில் கட் பண்ணது இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கடை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா பொடி ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாக்கெட் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரோடையும் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி எண்ணெய் மேலே வர அளவு நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசாலாக்குள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக இப்போ ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு சிக்கன் வேகிறதுக்கு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து சிக்கன் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கன் வேகிற டைமில் நாங்கள் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத மாதிரி நல்லா இந்த மசாலாக்குள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வேகிறதுக்காக இப்போ இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே ஒரு அளவு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் பிரியாணியோட டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சுற்றி எல்லா தண்ணியும் நல்லா வற்றிருக்கு. அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. பீஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரதுக்காக பிரியாணி இப்போ நம்ம தம் போட போகிறோம். கொஞ்சம் சூடான கறித்துண்டுகளை எடுத்து அந்த தட்டு மேலே அப்படியே பரவலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்டிலே பிரியாணியோட அரிசிகள் நல்லா உதிரி உதிரியாக தண்ணியெல்லாம் இழுத்து ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அரிசியெல்லாம் வந்திருக்கு. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில் ஒரு அசத்தலான சிக்கன் பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு அழகான வாழை இலையில் நம்ம பரிமாறிக்கலாம். சைடிஷ்காக நாங்கள் கடக்கநாத் நாட்டுக்கோழி முட்டைகளை ஃபுல் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் 65யும் பொரித்து வச்சுருக்கோம். ஆனியன் ரைத்தா பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்ந்து பரிமாறிக்கலாம். நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.